நம்ம 6th பாலிட்டியில் மக்களாட்சி லெசன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்து மக்களாட்சி அப்படிங்கிறதோட பொருள், மக்களாட்சியோட வகைகள், மக்களாட்சி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டமைப்பு, மக்களாட்சியின் நோக்கம் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. குடிதலியே கோலோச்சும் மாநில மன்னன், அடிதலியே நிற்கும் உலகு, குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடி சுவற்றை நானிலமே போற்றி நிற்கும். ஸோ இதில் வந்து நல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு சமூகம் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அதில் சிங்காரவேலர் அப்படிங்கிற அரங்கம் வந்து மாணவர்கள் நிறைஞ்சிருக்காங்க. அங்கே வந்து சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ராஜசேகரன் வராரு. ஸோ அவர்கிட்ட வந்து உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல் தான் இந்த பாடம். ஸோ இந்த உரையாடலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தொடக்கத்தில் எப்படி இருந்தோம், தொடக்கத்தில் வந்து வேட்டை சமூகமாகவும் உணவு சேகரிப்பவராகவும் இருந்திருக்கோம். ஆற்றோரம் குடியேறி விவசாயம் செஞ்சுட்டு இருந்தது தான் நம்மளுடைய தொழில். அதுக்கப்புறம் எப்படி இருந்தோம், அப்புறம் மனிதர் அப்படி குழுக்களாக இருந்து பழங்குடி அமைப்பாக இருந்து அதுக்கப்புறம் தனித்தனி தலைவர்களாக உருவானாங்க. அப்புறம் நிலம், நீர், வளம் எல்லாத்தையும் முன்னிறுத்தி குழுக்களுக்கு இடையில் மோதல் உருவானப்போ பழங்குடியின குழுக்களை ஒன்றிணைத்து அரசு உருவாக்குனாங்க. இப்படி சிறு அரசுகள் ஒன்றிணைஞ்சு பேரரசாக உருவாச்சு. அதுக்கப்புறம் பேரரசு என்னவா மாறிச்சு, இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாடோடிகள்லாம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இது பண்ணி ஒரு தலைவர் உருவாக்குனாங்க. தலைவர்களுக்கு இடையில் மோதல் வந்து பிரச்சனை வந்ததுனால அரசாக உருமாறுது. அரசுக்கு அப்புறம் தான் பேரரசுகளுக்கு இடையில் தலைவன் அரசர் அப்படிங்கிற நிலையில் இதாகுது. அப்புறம் அந்த ஸ்டெப் வந்து வளர்ந்து மன்னராட்சியாக மாறுது. மன்னராட்சிக்கு அப்புறம் தான் மக்களாட்சியாக மாறுது. ஸோ உலகெங்கும் இப்படியான அமைப்பு தான் உருவாகி நீடித்துட்ருக்கு. அரசர்கள் மற்றும் பேரரசர்களால் ஆளப்பட்ட நமது நாடு பின்னர் இங்கிலாந்தின் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வந்தது. நாம் பல ஆண்டு காலம் போராடி பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாடு விடுதலை அடைந்ததும் நாம் மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம். மக்களாட்சினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. இந்த டெஃபினிஷன் கொடுத்தது யார்? ஆபிரகாம் லிங்கன். இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும், அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் வந்து நேரடியாக போய் பங்கேற்பதையும் தான் மக்களாட்சின்னு சொல்கிறோம். மக்களாட்சி அமைப்பில் வந்து குறிப்பிட்ட தகுந்த அளவு அதிகாரம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். அவர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடவும் அரசின் முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கு பெறவும் இயலும். மக்களாட்சியில் சில வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களாட்சியில் வந்து நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொரு பேர் தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நேரடி மக்களாட்சினா என்னது அப்படின்னா, நேரடி மக்களாட்சி முறையில் மக்களே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பார்கள். உதாரணமாக உங்களுக்கு விளையாட்டு மன்றத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்களே வந்து கொஞ்சம் பேர் இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக எல்லாரும் கலந்து ஆலோசித்து பேசி முடிவெடுத்துக்கலாம். அதே தான் நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பார்கள். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வார்கள். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. ஸோ நேராக போய் சுவிட்சை போட்டுற வேண்டியதான். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் ஆகும். டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் டெமஸ் மற்றும் கிராஷியா என்ற 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமஸ் என்றால் மக்கள் என்றும் கிராஷியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் ஆகும். டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் வந்து டெமஸ் மற்றும் கிராஷியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமஸ் என்றால் மக்கள் என்றும் கிராஷியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரடி மக்களாட்சி முறை அப்படிங்கிறது வந்து மக்களே அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக சட்டங்கள் எல்லாத்தையுமே ஏற்ற முடியும் வாக்குரிமை அடிப்படையில். ஜஸ்ட்டு மக்கள் பிரதிநிதிகள் வந்து இது எல்லாத்தையும் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி அவங்க வந்து ஆட்சி செய்வாங்க, அவ்வளோதான். அதே இது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா என்னதுன்னா, நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இப்போ வந்து கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவாக எடுக்கணும் அப்படின்னா அந்த முடிவு வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. ஸோ பிரதிநிதிகள் உருவாக்குறாங்க. அந்த பிரதிநிதிகள் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, மக்களாட்சியோட பிறப்பிடம் வந்து கிரேக்கம். டெமோக்ரஸி அப்படிங்கிற சொல் ஆங்கில சொல். அது வந்து டெமாஸ் மற்றும் கிராஷியான்னு 2 இதாக இருக்குது. டெமா அப்படிங்கிறது வந்து கிரேக்க சொல். அதுக்கு வந்து மக்கள் அப்படின்னு பேர். டெமோ காட்டுற மக்கள்.
மக்கள் வந்து டெமோ காமிக்கிறாங்க. கிராஷியா வந்து அதிகாரம், கிராஷியா அல்லது அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து சுவிட்சர்லாந்து. ஸோ நேராக போய் ஸ்விட்சை போடுறோம். மக்களாட்சிக்கு டெஃபனிஷன்: மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. அப்படி சொன்னது யார்? ஆபிரகாம் லிங்கன். நேரடி மக்களாட்சியோட டெஃபினிஷன் புரிஞ்சுட்டு இல்லையா? எல்லா சட்ட திருத்தம் எல்லாத்தையுமே எனது மக்களே முடிவெடுத்து ஏற்றுவாங்க. மக்களாட்சி வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று பிரதிநிதித்துவ மக்களாட்சி, இல்லைன்னா மறைமுக மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஸோ நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சட்டங்கள் மற்றும் விதிகள், அதாவது நேரடி மக்களாட்சியில் சட்டங்கள் மற்றும் விதிகள் வந்து மக்களால் ஸ்ட்ரெயிட்டாக தேர்ந்தெடுக்கப்படும். அதாவது கீழேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு மக்கள் எல்லாரும் கூடி வாக்குகள் மூலமாக சட்டங்கள் மற்றும் விதிகளை ஏற்றுறாங்க. இதுக்கு பேர் தான் நேரடி மக்களாட்சி. எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. இந்த பக்கம் பாருங்கள், மக்கள் அப்படிங்கிறவங்க வாக்கு செலுத்துகிறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை உருவாக்குறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து சட்டத்தையும் மற்றும் விதிகளை உருவாக்குறாங்க. இதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அக்குழுவினர் உறுப்பினர் சார்பில், அதான் இப்போ ஒரு டீமாக இருந்துட்டு 100 பேர் இருக்கோம் அப்படின்னா அவங்களால விளையாட்டு விதிகளெல்லாம் உருவாக்க முடியாது. இது 10 பேர் இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்களால விளையாட்டு விதிகளை உருவாக்க முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. 100 பேர் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து பிரதிநிதிகளை உருவாக்கணும். அந்த பிரதிநிதிகள் வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். பிரதிநிதித்துவ மக்களாட்சியை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சினா என்னதுன்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து. நாடாளுமன்ற மக்களாட்சி, நாடாளுமன்றம் மூலமாக ஆட்சி செலுத்துவாங்க. அதுதான் இந்தியா மற்றும் இங்கிலாந்து. அதிபர் ஆட்சி வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. ஸோ மக்களாட்சின்றது 2 பிரிவாக இருக்குது. நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து. அவங்க நேராக சட்டம் எல்லாம் அவங்களே ஏற்றிப்பாங்க, மக்கள் வாக்கு மூலமாக ஸ்ட்ரெயிட்டாக. பிரதிநிதித்துவ மக்களாட்சி வாக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை உருவாக்குவாங்க. அவங்க தான் சட்டங்கள் மற்றும் விதிகளை வந்து உருவாக்குவாங்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சி வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. ஸோ நாடாளுமன்ற மக்களாட்சி வந்து இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிபர் மக்களாட்சி வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடாவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது. மாறாக அவ்வதிகாரம் ஒரு குழுவிடம்தான் இருக்கும். சட்டத்திட்டங்களும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு இயங்கும் அக்குழு தொடர்புடையோர் அனைவரும் உள்ளடக்கிய வெளிப்படையான உரையாடல்களை முன்னெடுக்கும். பின்னர் அவர்களிடையே ஒருமித்த கருத்து ஒற்றுமை ஏற்பட்டதும் இறுதி முடிவினை எடுக்கும். இதைத்தான் ஜனநாயக ரீதியான முடிவெடுத்தல் என்கிறோம். ஜனநாயக ரீதியான முடிவெடுத்தல் அப்படின்னா ஒரு தலைவருடைய முடிவாக இருக்காது, ஒரு டீமாக இருப்பாங்க. அவங்க வந்து சட்டத்திட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு கரெக்டான தீர்ப்பாக எடுப்பாங்க. உரையாடல்கள் எல்லாத்தையுமே இது பண்ணி கருத்தொற்றுமை மிக்கதாக இறுதியோட முடிவை வந்து எடுப்பாங்க. இது வந்து ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழுவிற்கான விதிகள் இருப்பது போல் நம்ம நாட்டுக்கும் விதிகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்காங்க. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பரில் மிட்டு கரெக்டாக 15 வந்து 2007 ஒரு 14 அப்படியே டபுள்டு. சரியா? 2007 ஐநா சபை வந்து செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. ஆம், இந்தியா போன்றதொரு மக்கள் தொகை மிக்க நாட்டில் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் விதிகள், வழிமுறைகள், உரிமைகள் மற்றும் கடமைகளை அறிந்து பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. நமது அரசியலமைப்பு சட்டம் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு வழங்கியுள்ளது. அவை நமது நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. இந்தியா மாதிரி ஒரு மக்கள் தொகை மிக்க நாட்டில் அனைவரும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா மக்கள் அனைவரும் விதிகள், வழிமுறைகள், உரிமைகள் மற்றும் கடமைகளை வந்து அறிந்து பின்பற்றணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்தியா மாதிரி மக்கள் தொகை மிக்க நாட்டில் அனைவரும் நிம்மதியாக வாழணும்னா விதிகள், வழிமுறைகள், உரிமைகள், கடமைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும். அதை நம்ம ஃபாலோவும் பண்ணணும். ஸோ அரசியலமைப்பு சட்டம் அத்தகைய வழிமுறைகளை நமக்கு வழங்கியுள்ளது. நமது நாட்டின் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எந்த மாதிரியான உரிமைகளை வழங்கியுள்ளதுன்னு பார்த்தோன்னா, அது இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம், நீதி பெறும் உரிமையை உறுதி செய்துள்ளது. வேறு எதெல்லாம் அதில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தா, இது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுத்துள்ளதோடு அரசு நிறுவனங்களின் வடிவமைப்பு, அவை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அவற்றின் அதிகாரம் மற்றும் கடமைகளையும் விளக்குகிறது. மேலும் குடிமக்களுக்கான உரிமைகள், கடமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் நிர்ணயம் செய்துள்ளது. இப்படியாக ஒரு சிறப்பான கட்டமைப்பை நமக்கு வழங்கியுள்ளது.
அதாவது இப்போ அரசியலமைப்பு சட்டம் மூலமாக நமக்கு என்ன தான் கிடச்சிருக்குன்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னது, நம்ம நாட்டில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை நமக்கு வழங்குது. அது நாட்டோட சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுல பெரும்பங்கு வகிக்குது. இந்தியர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சுதந்திரமாக இருக்கலாம், ஒரு சமத்துவமாக இருக்கலாம், ஒரு நீதி பெறும் உரிமையாக இருக்கலாம். அது எல்லாத்தையுமே உறுதி செய்து, அது அரசியல் அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுத்துள்ளதோடு, அரசு நிறுவனங்களின் வடிவமைப்பு, அவை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அவற்றின் அதிகாரம் மற்றும் கடமைகளையும் விளக்குகிறது. அதான் அடிப்படை அரசியல் கொள்கைகளை வந்து நம்ம வரையறுத்திருக்கோம். அரசு நிறுவனங்களின் வடிவமைப்பு, அவை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அவற்றின் அதிகாரம் மற்றும் கடமைகளையும் விளக்குகிறதா இருக்குது. ஒரு குடிமக்களுக்கான உரிமைகள், கடமைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாத்தையுமே நிர்ணயம் செஞ்சிருக்கு. இப்படியாக அது ஒரு சிறப்பான கட்டமைப்பை நமக்கு வழங்கியுள்ளது. நமது அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு விளக்கமானதா என்று வியப்புடன் கேட்டாள் தமிழ்ச்செல்வி. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள்லே ரொம்ப நீளமானது. ரொம்ப நீளமானதாக இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். அவருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அதனால்தான் அவர் நமது அரசியலமைப்பை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் வந்து முடிஞ்சிருது. அப்புறம் மக்களாட்சியோட நோக்கங்கள். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் மக்களிடம் இருக்கும். அதற்கு அவர்கள் முடிவெடுக்கும் உரிமையினை பெற வேண்டியது அவசியமாகிறது. ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுக்கும் வழிமுறைகளில் நேரடியாக பங்கேற்க இயலாது என்பதால் முடிவெடுக்கும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்களாட்சி அரசில் 18 வயது நிரம்பியுள்ள அனைத்து குடிமக்களும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்கள் நலனை காப்பதை தனது கடமையாக கொள்ள வேண்டும். உலகெங்கும் மக்களாட்சி. உலகிலேயே முதன்முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து 1893. ஐக்கிய பேரரசில் யுனைடெட் கிங்டம் 1918ஆம் ஆண்டும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 1920ஆம் ஆண்டும் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருந்தது. மகாத்மா காந்தி உட்பட தலைவர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி வந்தனர். இன்று இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையின்படி இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். அதாவது இந்த பேராலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களாட்சியோட நோக்கம் மக்களே மக்களுக்காண்டி செய்யணும், மக்கள்கிட்ட தான் பவர் இருக்கணும், மக்கள் வந்து ஓட்டு மூலமாக நேரடியாக பங்கேற்கிறாங்க, மற்றபடி சட்டம் உருவாக்குறதுல தான் நேரடியாக பங்கெடுக்க முடியல. ஸோ மக்களோட தயாரிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி வந்து அந்த சட்டம் உருவாக்குறதுல ஈடுபடுறாங்க. 18 வயது நிரம்பி எல்லாத்துக்குமே வந்து ஓட்டுரிமை கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க வந்து பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை பெற்றவங்களாக இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வந்து மக்களுடைய நலனை காக்கிறக்காண்டி அங்கே போய் அரசியலமைப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்தியாவை வந்து அவங்க ஆட்சி செய்யணும். அவங்களுடைய கடமையாக வந்து அதை வச்சுக்கணும். அப்புறம் உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு வந்து நியூசிலாந்து. எப்போன்னு பார்த்தோன்னா 1893. ஐக்கிய பேரரசு யுனைடெட் கிங்டமில் 1918 வந்து கிடச்சிருக்கு. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் 1920ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. ஸோ 3 நாடு கொடுத்துருக்காங்க. முதல்ல நியூசிலாந்து. சரியா, நியூசிலாந்தில் 1893. ஐக்கிய பேரரசில் யுனைடெட் கிங்டமில் 1918ஆம் ஆண்டும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920ஆம் ஆண்டும் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அதே காலத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருந்தது. மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் அவர் அனைவருக்கும் ஓட்டுரிமை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தனர். இன்று இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமைகளின் படி இந்திய குடிமக்களில் இந்த கோரிக்கை வந்து முதல்ல வச்சது யாருன்னா மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஜெயிச்சு 18 வயசு நிரம்பிய எல்லாத்துக்குமே உலகளாவிய வயது வந்து ஒரு வாக்குரிமையின்படி 18 வயது நிரம்பிய எல்லாத்துக்குமே வந்து வாக்குரிமை கொடுத்தாச்சு. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவுக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்கின்றன.
இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. அதான் இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 80%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மக்களாட்சி நாடில் கிரேக்கம் உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். காலம் வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் வந்து கிரீஸ். சிறப்புக்கூறுகள் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். ரோமானிய பேரரசு 2வது, கிமு பொது ஆண்டுக்கு முன் 300 to 50. தீபகற்ப இத்தாலி, ரோம். தீபகற்ப இத்தாலிலையும் ரோம்லையும் இருக்குது. நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். ரோமானிய பேரரசில் வந்து கிமு பொது ஆண்டுக்கு முன் 300 to 50. தீபகற்ப இத்தாலி, ரோம். நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். சான் மரினோஸ் கிபி 301ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கிரேக்கம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. கிரீஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அரசியல் தத்துவத்தின் அடித்தளமே என்னது தான், கிரேக்கம் தான். ஸோ பேஸ்னாலே அது கிரேக்கம். 2வது ரோமானிய பேரரசு. ரோமானிய பேரரசு வந்து கிமு 300லேருந்து 50 வரையும். தீபகற்ப இத்தாலி மற்றும் ரோமில் இருக்குது. இத்தாலி மற்றும் ரோமில் இருக்குது. நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். சான் மரினோஸ் வந்து கிபி 301. அதே மாதிரி இத்தாலியில் தான் இருக்குது. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது சான் மரினோஸ். ஐஸ்லாந்து வந்து திங்க்வேலீர் வந்து கிபி 930. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய நாடாளுமன்றத்தை கொண்டது என்னது, ஐஸ்லாந்து திங்க்வேலீர். 930. மனித தீவு 927. இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையே உள்ளது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் நடுவே இருக்குதான். மனித தீவு 927. மன்னராட்சியின் கீழ் ஒரு சுயமான ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகிலேயே பழமையான நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது என்னதுன்னா ஐஸ்லாந்து திங்க்வேலீர். ஐஸ் வந்து ரொம்ப நீண்ட காலமாக செயல்பட்டு வருது. நாடாளுமன்றத்தை கொண்டது 930. மனித தீவு 921. இங்கிலாந்தை பார்த்த அளவில் கிபி 13ஆம் நூற்றாண்டு. இங்கிலாந்து 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் மாக்னா கர்ட்டா அப்படின்னு அழைக்கப்படுது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிபி 1789. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்றாக இருக்குது. ஸோ 1789 ஈஸியாக இருக்குல்ல. ஸோ கிரேக்கம் தான் இருக்கிறதுலே அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். அது கிரீஸில் இருக்குது. கிமு 5ஆம் நூற்றாண்டு. ரோமானிய பேரரசு நாகரீக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். ஸோ அது வந்து தீபகற்ப இத்தாலி, ரோம். கிமு 300 to 50. சான் மரினோஸ் கிபி 301. இத்தாலியில் இருக்குது. பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ளது. ஐஸ்லாந்து கிபி 930. திங்க்வேலீர் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட கால பகுதி. அதுக்கப்புறமா ஐஸ்லாந்து திங்க்வேலீர் உலகிலே பழமையான நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் இருக்குது. மனித தீவு இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையே இருக்குது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. இங்கிலாந்து 1215 மகாசாசனம் மாக்னா கர்ட்டா. மிக பழமையான மக்களாட்சிகள் ஒன்று வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அவ்வளோதான், பாடத்தையும் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.